மனம் என்பது புத்தகம் இருக்கு அதுல ரைட். மித்ரா இருக்க வாசிக்கிறது. கிராமிய விளையாட்டுக்கள் வீரத்தையும் விவேகத்தையும் பண்பாட்டையும் வெளிப்படுத்துவன. இவ்விளையாட்டில் சிறுவர் சிறுமியர் இளையோர் முதியோர் அனைவரும் ஈடுபடுகின்றனர். விளையாட்டுக்கள் உடற்திறனை வளர்ப்பதோடு உள்ளத்தில் புத்துணர்வினையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துகின்றன. ரைட், ஓகே. அதுல கவனிச்சு கொள்ளுங்க. பந்திய அடிப்படையா கொண்டுதான் அதுல கேட்டிருக்கிறாங்க. இப்படி கேட்கக்குள்ள பிள்ளைகள் கவனிச்சு கொள்ளுங்க. எல்லா விடைகளும் எதுல இருக்கும் என்று சொன்னா அந்த பந்தியிலே பந்தில இருக்கு. பந்தியிலே இருக்கு. அப்ப பந்தியை அடிப்படையாக கொண்டு சொன்னா இருக்குது. இதுல முதலாவது பாருங்க. ரைட். மனம் என்பதன் ஒத்த கருத்து சொல்லை எழுதுது. அதுல மனம்ன்றதுக்கு உள்ளம் என்று சொல்ற விடை இருக்கு. எங்க இருக்குது விடை? இந்த இருக்கு. அப்ப இதுல உள்ளம் என்று போட்டாலே சரி. மனத்தில் என்று வந்தா தான் உள்ளத்தில் என்று வேறு. அப்ப அதை கொஞ்சம் கவனத்துல கொள்ளுது. இளையோர் என்று சொல்றதுக்கு அதுலயே இருக்குது. ஏன்னா இந்த இருக்குது முதியோர் என்று விட வேண்டும். விளையாட்டு என்பதன் பன்மை வடிவத்தை எழுதுக. விளையாட்டுக்கள் ஏன்னா இந்த இருக்கு. ஆனா அதுல எழுத்துப்பிழை ஒன்று இருக்கு பிள்ளைகள். ஏன்னா லை என்று வேறு. உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவன எவை என்று சொல்லி கேட்கிறார்கள். அதுல ஏற்படுத்துவன கிராமிய விளையாட்டுகள். ஆமா. அடுத்தது ஏற்படுத்துகின்றன என்பது காட்டு காலம். எது ஏற்படுத்துகின்றது என்றது என்ன காலம்? நிகழ்காலம். ஏற்படுத்துகின்றன என்று சொல்றது நிகழ்காலம். கிராமிய விளையாட்டுகள் எவற்றை வெளிப்படுத்துகின்றன? எவற்றை என்று பன்மையில கேட்கக்குள்ள நாங்க என்ன செய்யணும்? அதுல இருக்குது விளையாட்டுகள் உடற்திறனை வளர்ப்பதோடு உள்ளத்தில் புத்துணர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துகின்றது. இவ்வளவு விடையும் எழுதணும். என்ன எவற்றை என்று கேட்கிறபடி வீரத்தையும் விவேகத்தையும் பண்பாட்டையும். கிராமிய விளையாட்டுகள் எவற்றை வெளிப்படுத்துகிறா? ஓகே, ரைட். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா விளையாட்டுகள் வீரத்தையும் விவேகத்தையும் பண்பாட்டையும் இந்த விஷயத்தை நீங்க எழுதணும். அதுல ஒன்று விடுபட்டாலும் உங்களுக்கு புள்ளி வழங்கப்பட மாட்டாது. ஏனென்றா எது என்று கேட்கல, இவற்றை என்று கேட்கிறான். அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்த பாருங்க. தேசிக்கவா இந்த பாத்தீங்க. பாடசாலை விடுமுறை சிறுவர்கள் தமது கிராமத்திற்கு சென்றார்கள். அங்கு சலசல என ஓடும் ஆறுகள், படர்ந்து நிற்கும் மலைகள், பச்சை நிற வயல்கள், கொத்து புற்களில் தேன்பருக திரியும் பட்டாம்பூச்சிகள் ஆகியவற்றை கண்டு ஆனமடைந்தனர். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா உயிரெழுத்துக்களை தான் அஞ்சு கேட்கிறாங்களா? அப்ப உயிரெழுத்துங்களுக்கு தெரியும் தானே. ஆனாவில இருந்தா ஒன்னா வரைக்கும் இருக்கிற உயிரெழுத்துக்கள் அதுல இருக்கு. அது நீங்க அஞ்சு எழுதுனீங்கன்னா சரி. இந்த பாருங்க, ஆனா இருக்குது, ஆனந்தமாய் ஆவன்னா இருக்குது. அதே போல ஓடும் ஓனா இருக்கு சார். ரைட், ஓகே. வேற சார் உயர்ந்த மலைகள், உயர்ந்து நிற்கும் ஊனா மலைகள், இருக்குது. ரைட், ஓகே. உயர்ந்து நிற்கும் மலைகள். ஊனாவா? அது தெரியுது இல்ல உங்களுக்கு? ரைட், சரி. வேற ஏதாவது எழுத்து இருக்கா? சாரி, அடுத்து மெய் எழுத்துக்கள் அஞ்சு எழுதலாம் தானே. அதுல இல்லன்னா அப்படியா? இருக்கு சார். இந்த இருக்கனே நீங்க ஓடும் ஓனாக்கு பக்கத்துல இருக்கி. என்ன என்ன பாருங்க. ஓகே, சரி. அப்ப அஞ்சு எழுத்து நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. அதுல ஊனா எழுத்து உயர்ந்தன்றதுக்கு மட்டும் ஊனா மட்டும் அதுல அழிபட்டுட்டுது. அடுத்து மெய் எழுத்துக்கள் 5 எழுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா ரைட் இர். அதே லைன்ல பாத்தீங்கன்னு சொன்னா இச். அடுத்த லைன்ல பாத்தீங்கன்னு சொன்னா இன். அப்படியே கீழே பாத்தீங்கன்னு சொன்னா ரைட் இட். அதே போல இல். ரைட், ஒரு அஞ்சு எழுதுனீங்கன்னா போதும். அடுத்த உயிர்மெய் எழுத்துக்கள் அதுல நிறைய எழுத்துக்கள் இருக்கு. ட, ச, லை, டு, மு, ரை, அது அப்படி நிறைய இருக்குது. அதை நீங்க செய்வீங்கன்னா சரி. அடுத்தது ரைட். மூன்றாவது விடையை சொல்லுங்க பாப்போம்.
கட்டத்தில் எழுத்துக்களை கொண்டு வினாவப்பட்ட வினாக்களுக்கு விடை தரு என்று சொல்லி இருக்குது. அதுல முதலாவது 4 கால் கொண்ட மிருகம் கேட்கிறாங்க இல்லையா? 4 கால் பிராணியை குறிக்கிறது. இப்ப 4 கால் பிராணியை குறிக்கிறது எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா right. 4 கால் உள்ள பிராணி வேறு. ஆபரணங்கள் ஆக்குவதற்கு பயன்படுத்தப்படுவது தா வேறு. அடுத்தது மேலுள்ள எழுத்துக்களை கொண்டு ஆக்கக்கூடிய 6 எழுத்து சொல். மிருதங்கம் அப்படியா? ஓகே, மிருதங்கம் சரி. அடுத்தது பாருங்க, சரியான முதலில் தரப்பட்ட சொல்லுக்குரிய ஒத்த கருத்து சொல்லினை அடைப்புக்குள்ளிருந்து தெரிவு செய்க. அதுல செல்லுக்குரியது சொல்லுக்குரியதானா? எழில் ஒத்த கருத்து அழகு, பறவை கடல், கீதம் பாடல், பரி குதிரை, அறிவு ஞானம், களிப்பு மகிழ்ச்சி அல்லது ஆனந்தம், கானகம் பாடு, துன்பம் இன்னல், வானம் விசும்பு, காலை இது சரி என்ன 10க்கு 10 மார்க்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஒத்த சொல்றெல்லாம் பாடமாகி கொள்ளுங்களே கட்டாயமே. அதுல ஒரு கேள்வியாவது கேட்கலாம் உங்களுக்கு. இந்த ஒலி வேறுபாட்டு சொற்கள் உங்களுக்கு தெரியும். அதுல உங்களுக்கு ஏற்கனவே படத்தோட படிப்பிச்சிருக்கிறோம். இப்ப உங்களுக்கு நாளைக்கு ஒரு 5 காலுக்கு கொஞ்சம் ஏழியர் செய்தோம்னு சொன்னா நாங்க இந்த ஒரு செயல டைம் அதுல ஒரு செயல டைம் முடிக்க தோட்டத்தில் மக்கள் சிறுத்தையை பிடிக்க பொறி வைத்தது. பொறி என்றது என்ன? கடையில வாங்கி பொறி சரியா? சோதர சுப நேரத்தை அடைப்புக்குள் இருந்து தெரிவு செய்து கோட்டில் எழுதுக. அப்ப நீங்க இதுல கோட் அடிச்சிருந்தா பிள்ளவாயிரும். இத நீங்க இங்க எழுதிக்கணும். 2வதுக்கு என்ன விட சொல்லுங்க பாப்போம். முதலாவதா 2வதா விட? சரி, வந்துட்டான். அதான பிறகு ரைட். அடுத்தது பண்ணோடு. அடுத்தது பழங்களை தெரிந்து. நான் கோடு போடுற பிள்ளையில அதை எழுதியிருந்தா சரியா? அடுத்தது வாழை, அடுத்தது களைகளை, அடுத்தது சிறுவர்கள் கடற்கரையில் சிங்கத்திங்கத்தினை கேட்ட சிறு பிராணிகள் ஓடி ஒளிந்தன. மற்ற முதலாவதை போட்டா போறதெல்லாம் ஒளிஞ்சே போயிட்டு திருப்பி வரா சரியா? எல்லாம் சென்று போயிட்டார். சிறுவர்கள் கடற்கரையில் ஊரி ஊரி ஊரிகள். ஊரி என்றது ஒரு வகை சங்கு. நான் இந்த செமினார்ல உங்களுக்கு தந்து நினைக்கிறேன். அம்மா வாங்கிய சேலையில் கரை 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 என்ன? ஓர் சரியா? அல்லது கடற்கரையும் குறிக்கும், ஓரத்தையும் குறிக்கும். கரை என்று சொல்றது அழு என்ன? அடுத்தது இதுல யாருக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இத பாருங்க பிள்ளைகள், இது இந்த விஷயம் உங்களுக்கு நிறைய பேருக்கு விருப்பம் இல்லாத விஷயம். அதான் உண்மையான பிரச்சனை. விரும்பி எழுதுறாங்களா 6 மார்க்ஸ் எடுக்கிறீங்க. இதுல முதலாவது பாருங்க, பூக்களை தேடி தேன்பருக செல்லும் வண்ணத்தி பூச்சியின் கூட்டம் பார்ப்பதற்கு அழகான பூந்தோட்டம் போல தோன்றும். அந்த வகையில் தேன் பருக செல்லும் வண்ணத்தி பூச்சி நானாவே. நீங்க தான் தேன் குடிக்க போறீங்க. நீங்க குடிக்க போறீங்க. நானாவேன் என்று சொன்னா என்ன காலத்துல எழுதணும்? அத எதிர்காலத்துல எழுதணும். நீங்க முதலாவது வாக்கியம் என்று எழுதலாம். நான் நான் அழகிய மலர்களில் அமர்ந்து மெதுவாக தேனை உறிஞ்சி குடிப்பேன். தூர இடங்களுக்கு சென்று அங்குள்ள சிறந்த தேனுள்ள பூக்களை தேடி குடிப்பேன் என்று எழுதல். அடுத்து எப்படி எழுதலாம்? யாரும் எழுதுறாங்க? வாசிங்க பாபம். மித்ரா வாசிங்க. ஒரு ஆள் வாய்க்க முடிய வாசிங்க. தோட்டத்திற்கு செல்வேன். நான் அங்கு உள்ள வண்ண வண்ண பூக்களில் இருந்து எனக்கு தேவையான அளவு தேனை எடுத்து குடிப்பேன். ஓகே ரைட். ஓகே. அதன் பின் எனது இருப்பிடத்தை நோக்கி பறந்து செல்வேன். வெரி குட் ரைட். இன்னொரு ஆள் சொன்னீங்க, யாரு? அடோனாவா?
சொல்லுங்க. சார் நான் பல நிற பூக்களுக்கு சென்று தேன் பருகுவேன். அப்போது பல இடங்களையும் கண்டு மகிழ்ச்சி அடைவேன். அந்த ரெண்டாவது நேரம் மகள் எனக்கு அப்போதென்று தொடங்க களிப்பூட்டும் கூடாதா? நான் அப்போதென்றே தொடங்குங்க. சரியா? அந்த நேரம் எனக்கு களிப்பூட்டும் நேரமாக அமையும். நேரம் எனக்கு களி கூட்டுகிறதா? Right. நான் அந்த நேரம் மிகவும் களிப்புடன் காணப்படுவேன் அப்படி என்ன எழுதணும். சரியா? ஏனென்றா நீங்க முதலாவது எழுதுறது கிறிஸ்டிக்கா எழுவாயிருக்குது, ரெண்டாவதுக்கு மூன்றாவதுக்கு எழுவாய் இல்ல, இல்லாட்டி உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் இல்ல. சரியா? அது 2016 வேணுமெண்டா அதுல உங்களுக்கு நாளைக்கு போட்டுக்காடுறேன். சரி, இன்றைக்கு இந்த செயலட்டை பார்த்துக்கிறோம். நாளைக்கு இதுல அடுத்த செயலட்டையும் சுற்றாடல்ல ஒரு 50 கேள்வியும் பார்ப்போம். சரியா? அதுக்கு முதல் நான் அது சுற்றாடலுக்குரிய 100 கேள்விக்குரிய விடையை போட்டு விடுறேன். நீங்க திருத்தி கொள்ளுங்க. இன்னைக்கு நான் 70 பேர்ல 25 பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50 பேர் இல்லை. சரியா? நாளைக்கு எல்லாரையும் ஜாயின் பண்ணி எடுத்து நான் படிப்போம். சரியா 5:20க்கு தொடங்கு. சரியா? 6 மணிக்கு முடியும். அப்ப நீங்க அதுக்கேற்ற மாதிரி நேரத்துகளை செட் பண்ணிக்கொள்ளுங்க. ஜாயின் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கும் இதே ஐக்யூ லெவல்ல போகும். யார் ஃபர்ஸ்டா சொல்றாவோ 3 நாள் தொடர்ந்து சொல்றாலும் கிஃப்ட் இருக்கு. சரியா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பை பை. Bye, sir.